ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேரட் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு 2 கேரட் எடுத்துருக்கோம். இந்த தோல் சீவி நம்ம இதில் துருவி வச்சுக்கிறோம். இந்த பொடி சைடு இந்த சைடில் நம்ம துருவி வச்சுக்கிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பட்டை மிளகாய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை மேலே தூவுறது. கேரட் சாதத்துக்கு இப்போ நம்ம கேரட் துருவியாச்சு, பெரிய வெங்காயம் கட் பண்ணியாச்சு, கொத்தமல்லி, மிளகா, கருவேப்பிலை, இதோட தேங்காய் பூ கொஞ்சம். இப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டு, இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் நெய் விட்டாச்சு. நெய் சூடாகவும் கொஞ்சம் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதோட நம்ம பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஆனியன் இப்போ இதோட சேர்த்துக்கணும். கொஞ்சம் புல்லில் வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் வதங்கினோன்னா சிம்மில் வச்சுக்கலாம். கேரட் சாதத்துக்கு வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுது. இந்த ஸ்டேஜுக்கு 3/4 பதத்துக்கு வெங்காயம் வதங்கவும் நம்ம இப்போ கேரட்டை இதில் ஜாயின் பண்ணிக்கணும். இதை சிம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருக்கோம். கேரட்டை இப்போ தான் பச்சை வாடை போய் நல்லா வதங்கி. இப்போ கேரட் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கு வேண்டிய அளவு உப்பு போட்டுப்போம். ஃபைவ் மினிட்ஸில் நல்லா வதங்கிடுச்சு கேரட். இப்போ இதில் நம்ம சாதத்தை ஜாயின் பண்ணிக்கிறோம். நம்ம இப்போ 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கேரட் சாதம் செய்கிறோம். நம்ம சாதத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். சாதம் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கிறோம். இது கொஞ்சம் வடித்த சாதம்னால நம்ம சாதத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு வடிச்சிருக்கிறோம். அதனால் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவு போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஜாயிண்ட் ஆகணும், அந்த கேரட்டும் சாதமும் ஜாயிண்ட் ஆகணும். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம சிம்மில் வச்சுருக்கோம். இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கிறோம். கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி. நம்மளையும் தேங்காய் போட்டுட்டா நம்ம ரொம்ப நேரம் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கேரட் சாதம் ரெடி. நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் அடுப்பை. ரொம்ப சத்தானது கேரட் சாதம். நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை டிஃபன் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்து விடலாம். பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறோம். அதுவும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. கேரட் சாதத்தோடு இப்போ நம்ம சாம்பாரும் மசால் மிளகாவும் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட நம்ம மாங்காவும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் வந்து கேரட் சாதத்தோட மிளகாவும் சாம்பாரும் வச்சு சாப்பிட்றோம். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, பாய்.